அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கூட சித்திரை மாதம் முடியுது. நாளையில இருந்து வைகாசி 1. இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்குள்ள சித்திரை மாசம் 31 தேதியும் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. நாளையில இருந்து வைகாசி 1 தொடர்ந்து எல்லா மன்றங்களுக்குமே நாடகம் இருக்கும். இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த முருகனந்தல், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், மேல்மலையனூர் அடுத்த ஆனந்தாங்கல், சரஸ்வதி கட்டைக்கூத்து. இன்னைக்கு குண்டலேரி பாரதம் நாடகம் தொடங்குது. முதல் நாள் துவக்கம். கட்டைக்கூத்து பிரியர்கள்லாம் போயிட்டு நம்ம குண்டலேரியில நம்ம சரஸ்வதி கட்டைக்கூத்து நாடகம் பாருங்க. யாகசேனி கட்டைக்கூத்தும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயில் அடுத்த பானாவரம் 2வது நாள் நாடகம். அதே போல நம்மளுடைய வேம்புலியம்மன் கட்டைக்கூத்து ராணிப்பேட்டை அடுத்த தெங்கால் 2வது நாள் பாரத கூத்து. தொடர்ந்து நம்மளுடைய கட்டைக்கூத்து பிரியர்கள் 3 நாடகம் தொடர்ந்து நம்ம சரௌண்டிங்ல நாடகம் இருக்கு. ராணிப்பேட்டை லைன்ல இருக்கு, அப்புறம் நம்ம திமிரி குண்டலேரி லைன், அப்புறம் நம்ம ஆயில் பானாவரம். தொடர்ந்து போய் பாருங்க. ஆரணி பத்மா நாடக மன்றம், போலூர் அடுத்த பெரியகரம் பூங்கொல்லை மேடுல நாடகம். கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், காட்பாடி அடுத்த கரிகிரி. ஆரணி நந்தினி நாடக மன்றம், மாம்பாக்கம் அடுத்த மேல் புதுப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம நந்தினி நாடக மன்றம் நாடகம் நடக்க வேண்டியது. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா அன்னைக்கு நாடகம் இல்லை. நாடகம் நின்னாலும் மீண்டும் அந்த டீமுக்கு என்னைக்கு காலி இருக்கோ அன்னைக்கு அவங்களை எங்க ஊருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாடகம் நின்னதுக்கு கலைஞர்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து இப்போ மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மேல் புதுப்பாக்கம் சகோதரர்கள். நான் என்ன சொன்னேன்னா, அன்னைக்கு நீங்க எங்க கலைஞர்களுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவங்க ஊருள்ளே வரலனாலும் எங்களுடைய கலைஞர்களுக்கான அமௌண்ட் நீங்க கொடுத்துருந்தீங்க. அந்த எவ்வளோ நீங்க கொடுத்தீங்களோ, நீங்க 5000 கொடுத்தாலோ 7000 கொடுத்தாலோ அதை லெஸ் பண்ணி இன்னைக்கு நாங்க ஆடி கொடுக்குறோம், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எல்லாருமே மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறது இல்லை. நிறைய கிராமங்கள் இப்பெல்லாம் கலைஞர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எல்லாம் செஞ்சு அனுப்புறாங்க நம்மளுடைய கிராம மக்கள். அவங்களுக்கும் நம்மளும் நேர்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அன்னைக்கு நீங்க ஊருக்குள்ள வராத கலைஞர்களுக்கே அமௌண்ட் கொடுத்துருந்தீங்க, அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணன்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது போல நாடக கலைஞர்களை மதிக்கிற கிராம மக்களுக்கு நாங்களும் மதிப்பு கொடுத்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்களும் பண்ணி கொடுப்போம். மீண்டும் நாடகத்துக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்குற எல்லா கிராம மக்களுக்குமே இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ஊர்ல இப்பெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. ஆர்கே பேட்டை பாரத மாதா நாடக மன்றம், புதூர்மேடு அடுத்த கட்டாரிக்குப்பம், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், சேத்பட் அடுத்த கங்கை சூடாமணி, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த கொழப்பலூர், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த எச்சூர், ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், பாகாயம் அடுத்த சித்தேரி, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், அவலூர் பேட்டை அடுத்த பூதமங்கலம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வந்தவாசி டு கீழ்கொவலைவேடு அடுத்த திருமூண்டி, ஆரணி மனோ நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த பகவந்தபுரம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த கீழ்கொவலைவேடு, ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த தச்சாம்பாடி மாதா கோவில், ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், தேசுற்று மடம் அடுத்த ஆலியூர் அடுத்த வெள்ளக்குட்டை, ஆரணி சுமதி நாடக மன்றம், ஆரணி கலம்பூர் அடுத்த முக்குறும்பை, ஆரணி பூவரசன் நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த நொலம்பூர், வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த சோ நம்பியந்தல், வட இலுப்பை பரணி நாடக மன்றம், கடலூர் குறிஞ்சிப்பை அடுத்த மேல் புதுப்பாக்கம். நேத்தும் மேல் புதுப்பாக்கத்துல தான் நாடகம், இன்னைக்கும் மேல் புதுப்பாக்கத்துல தான். 2 நைட்டும் நம்ம பரணி நாடக மன்றம் மேல் புதுப்பாக்கத்துல நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. கடலூர் லைன்ல இருக்கக்கூடிய கலை ரசிகர்கள்லாம் போய் பாருங்க. கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம், வந்தவாசி இரும்பேடு அடுத்த சாத்தனூர்,
நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா மன்றங்களுக்குமே எல்லா கிராம மக்களும் தொடர்ந்து ஒரு நல்ல ஆதரவும் வாய்ப்பும் கொடுத்துட்டு வரீங்க. உங்களோட சப்போர்ட்டால தான் நாடக கலையெல்லாம் இந்த அளவுக்கு எல்லா மக்கள் மனசுலயும் பதிஞ்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எங்களுடைய எல்லா கலைஞர்களையுமே ரொம்ப நல்லா எல்லா ஊர்லயுமே கவனிச்சுட்டு வரீங்கன்னு சொல்லி எங்க கலைஞர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே போல தொடர்ந்து நம்மளுடைய நாடக கலைக்கு சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு சப்போர்ட் உங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கணும். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.